வணக்கம் மக்களே, ஜிகே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாலராமர் கோவிலின் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. இதில் பிரபலங்கள் சுமார் 8000 பேர் கலந்து கொண்டனர். இந்த கோவில் அவ்வளவு சாதாரணமாக எழும்பவில்லை. இதற்கு பின்னால் என்னென்ன நடந்திருக்கிறது? இது ஒரு 500 ஆண்டுகளின் போராட்ட கதை. இதனால் பல பேருடைய உயிர் போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக போர்கள், போராட்டங்கள், வன்முறைகள், கலவரங்கள், சட்ட போராட்டம் என அனைத்தையும் சந்தித்த ராமர் கோவில் கடந்து வந்த பாதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராமர் கோவில் முன்னாடி மசூதியாக இருந்தது. அதிலிருந்து இந்த மசூதியை யார் கட்டினா எல்லா டீட்டெயிலையும் ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ராமர் ஜென்ம பூமியில் ஃபஸ்ட்டு ராமர் கோவில் தான் இருந்திருக்கு. அந்த ராமர் கோவில் அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல அது இடிக்கப்பட்டதா ஒரு வரலாறு இருக்கு. அதன் பிறகு 1528 முகலாய பேரரசின் படைத்தளபதி மீர் பாகியால் பாபர் மசூதி கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் முகலாய ஆட்சியில ஒவ்வொருத்தவங்களா ஆட்சி புரிஞ்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் 1853 பாபர் ஆட்சி காலத்தில் ராமர் கோயில் இடிக்கப்பட்டதற்காக அதை தொடர்ந்து ஒரு பெரிய கலவரம் வெடித்ததாகவும் நம்மளுக்கு சான்றுகள் உள்ளன. அதுக்கப்புறம் 1885 ராம ஜென்ம பூமி, அதாவது பாபர் மசூதி சர்ச்சைக்குரிய அந்த ரெண்டும் பிரச்சனையாக இருக்கு இல்லையா, அந்த மசூதியை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்ப பைசாபாத் நீதிமன்றத்தில் மகந்த் ரகுபர் தாஸ் மனு செய்தார். அதை நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. திருப்பி 1894 டிசம்பர் 22 இரவு சர்ச்சைக்குரிய இடத்துக்கு வெளியே ராமர் சீதா சிலைகள் வைக்கப்பட்டன. இதனால் பெரும் பிரச்சனைகள் உருவாகி அந்த இடமே பூட்டப்பட்டது. இதற்கு இந்து முஸ்லிம் தரப்பு பயங்கர எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் 1950 ராமர் சிலையை வழிபட அனுமதி கோரி பைசாபாத் நீதிமன்றத்தில் கோபால் சிம்லா விஷாரத் என்பவர் மனு செய்தார். அந்த சிலையை வழிபட அனுமதி கோரி பரமஹம்ச ராமச்சந்திர தாஸும் மனு செய்தார். பூஜை செய்ய அனுமதி கிடைச்சாலும் அந்த சர்ச்சைக்குரிய மையப்பகுதி பூட்டியே தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1959 நிர்மோகி அஹோரா அமைப்பு சர்ச்சைக்குரிய இடத்துக்கு உரிமை கோரி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. 1961 உத்தரப்பிரதேச சன்னி வகுப்பு வாரியம் அதே சர்ச்சைக்குரிய இடத்துக்கு உரிமை கோரி அவங்களும் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. திருப்பி 1986 பிப்ரவரி 1 நம்ம இந்து மதத்தினர் மட்டும் வழிபாடு நடத்த சர்ச்சைக்குரிய இடத்தை திறக்குமாறு உள்ளூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போதான் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த ஆட்சி காலத்தில் தான் இந்த மாதிரி நீதிமன்றம் உத்தரவிடுறது. 1989 அக்டோபர் 14 சர்ச்சைக்குரிய இடத்தில் தற்போதுள்ள நிலையே தொடரலாம் என்று அலகாபாத் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. திருப்பி 1985-86 வரையிலான காலகட்டத்தில் அயோத்தி ராமன் கோவிலுக்காக புதிய இயக்கத்தை விஸ்வ ஹிந்து பரிஷத் தொடங்கியது. பின்பு 1990 ராமர் கோயிலுக்காக ரத யாத்திரையை அத்வானி மேற்கொண்டதற்காக பீகாரில் கைது செய்யப்பட்டார். அப்போது இந்த பிரச்சனை தலைவிரித்தாடியது. ஒரு கட்டத்தில் கரசேவகர்களால் 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இதனால் நாடெங்கிலும் கலவரம் ஏற்பட்டது. இந்தியாவில் மட்டுமல்ல, பாகிஸ்தான்லையும் ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தான், முஸ்லீம்கள் வாழ்கிற இடத்துல எல்லாத்துலேயும் இந்த போராட்டம் வெடித்தது. இதனால் நிறைய இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க. நிறைய கோவில்கள் இடிக்கப்பட்டது. இந்த பிரச்சனையை உலகெங்கும் அறியப்பட்டது. 1993 ஏப்ரல் 3 சர்ச்சைக்குரிய இடத்தில் சில ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த மத்திய அரசு அயோத்தியா சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டத்தின் பல்வேறு கோணங்களை எதிர்த்து இஸ்மாயில் பரூக் என்பவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பின்பு உச்சநீதிமன்றத்திற்கும் அவர் போனார். 1994 அக்டோபர் 24 இஸ்மாயில் பரூக்கி தாக்கல் செய்த மனுவில் மசூதி இஸ்லாம் மதத்தின் ஒரு அங்கம் அல்ல என்று சொல்லி பரபரப்பா தீர்ப்பு வழங்கியது அலகாபாத் உயர்நீதிமன்றம். 2002 ஏப்ரல் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் யாருக்கு சொந்தம் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்த தொடங்கியது. 2003 மார்ச் 13 கையகப்படுத்த
கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் எந்தவிதமான மத வழிபாடுகளும் நடக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 2010 செப்டம்பர் 30 அயோத்தியில் அந்த சர்ச்சைக்குரிய நிலத்தை 2:1 என்ற விகிதத்தில் வகுப்பு வாரியம் நிர்மோகி அகோரா, லாம் லல்லா இவங்க பிரித்து தீர்ப்பளித்தது. 2011 செப்டம்பர் 30 அலகாபாத் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. 2016ஆம் ஆண்டில் அந்த சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோயில் கட்டுவதற்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி வழக்கு தொடர்ந்தார். 2017 மார்ச் 21 அயோத்தி வழக்கில் அனைத்து தரப்பினரும் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காணும்படி அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி JS ஹேகர் ஆலோசனை வழங்கினார். அதனால் எல்லாரையும் சேர்த்து ஒரு ஆலோசனை நடத்துறதுக்கு 2017 அக்டோபர் 7 அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரிக்க 3 நீதிபதிகள் அமர்வை உச்சநீதிமன்றம் அமைத்தது. 2018 பிப்ரவரி 8 அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை தொடங்கியது. 2018 ஜூலை 20 உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது. 2018 செப்டம்பர் 27 அயோத்தி வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி 3 நீதிபதிகள் கொண்ட புதிய அமர்வு விசாரிக்கும் என தெரிவித்தது. 2018 டிசம்பர் 24 2019 ஜனவரி 4 வழக்கை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது. 2019 ஜனவரி 8 அயோத்தி வழக்கை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், SA போப்டே, NV ரமணா, UU லலித், TY சந்திஷூட் ஆகிய 5 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கும் என நீதிமன்றம் அறிவித்தது. 2019 ஜனவரி 29 அயோத்தியில் கையகப்படுத்தப்பட்ட 67 ஏக்கர் நிலத்தை அதன் உண்மையான உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்தது. அதுக்கப்புறம் 2019 பிப்ரவரி 26 இந்த வழக்கு சமாதானம் ஏற்படுத்துவது குறித்து மத்தியஸ்த குழுவை ஏற்படுத்துவது குறித்து மார்ச் 5 உத்தரவிடுவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது. 2019 மார்ச் 8 இந்த வழக்கில் மத்தியஸ்தம் செய்த முன்னாள் நீதிபதி FM கலிபுல்லா, வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ரவிசங்கர், மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோரை நியமித்தது. 2019 மே 9 மத்தியஸ்த குழு இரு தரப்பினரிடம் பேசி இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்துச்சு. அதுக்கப்புறம் 2019 மே 10 மத்தியஸ்த குழுவின் காலத்தை ஆகஸ்ட் 15 வரை நீடித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 2019 மத்தியஸ்த குழுவினர் தங்களின் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். 2019 ஆகஸ்ட் 6 முதல் அயோத்தி வழக்கில் நாள்தோறும் விசாரணை நடக்கும் என உச்சநீதிமன்றம் அறிவித்தது. அதே மாதிரியே 2019 அக்டோபர் 4 அயோத்தி வழக்கில் விசாரணை அக்டோபர் 17 முடிந்துவிடும், நவம்பர் 17 தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்தது. 2019 நவம்பர் 9 அயோத்தி வழக்கில் சர்ச்சைக்குரிய 2.777 நிலத்தில் ராமர் கோவில் கட்டலாம் என உயர்நீதிமன்றம் அறிவித்தது. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்தது. முஸ்லிம்களுக்கு 5 ஏக்கர் நிலத்தை மசூதி கட்ட வழங்கவும் உத்தரவிட்டது. முஸ்லிம்களுக்கு புதிய மசூதி கட்டுவதற்காக அயோத்தியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சன்னிப்பூர் கிராமத்தில் 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு சர்ச்சைக்குரிய நிலத்தை இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளையிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராமர் கோயில் கட்டுவதற்காக உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் 15 உறுப்பினர்கள் கொண்ட அறக்கட்டளையை அறிவித்தனர். 2020 பிப்ரவரி 19 ராமர் கோயில் அறக்கட்டளைக்கான நிர்வாகிகளை மத்திய அரசு அறிவித்தது. 2020 ஆகஸ்ட் 5 அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடத்தப்பட்டு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அயோத்தியில் சராயு நதிக்கரையில் 2.77 ஏக்கரில் 1800 கோடி பட்ஜெட்டில் இந்த ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. ராமர் கோவில் இளஞ்சிவப்பு கட்டிடத்திற்காக பன்சி பகர்பூர் மணற்கற்கள் தான்
ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வரப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோவிலோட கருவறை வந்து வெள்ளை மக்ரானா மார்பிள் கல்லால் தான் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லை தான் தாஜ்மஹால் கட்டுறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கோவில் வந்து 90,000 வருஷம் வந்து நீடித்து நிலைத்திருக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலோட ஹைட் வந்து 161 அடி. இது வந்து குதிப்பினாரில் 70% உள்ளது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 160 தூண்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 132 தூண்கள், செகண்ட் ஃப்ளோரில் 74 தூண்கள் சொல்லிட்டு மொத்தம் 366 தூண்கள் வந்து இந்த கோவிலில் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து கற்களாக தூண்கள் வந்து மாற்றப்பட்டு அதுக்கப்புறமா அது செதுக்கப்பட்டுள்ளது. இந்த ராமர் கோவிலோட மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, ராம நவமி அன்னைக்கு வந்து சூரிய கதிர்கள் ராம் லல்லாவின் அதாவது குழந்தை ராமரின் நெற்றியில் மீது படும்படி இது கோவிலை அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒடிஷா கோனார்க்கில் உள்ள சூரிய கோவிலோட தொழில்நுட்பத்தை தான் இவங்க இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ராமர் கோவிலோட பணி வந்து 2023 ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா 2024 ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் பிரதமர் மோடியால் நடத்தப்பட்டது. இதுதான் அயோத்தி ராமர் கோவில் உருவான வரலாறு. இந்த பாபர் மசூதி டு அயோத்தி ராமர் கோவில் இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.